உங்க மூளையில இருக்கிற இந்த ஒரு நோயினால தான் நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து பணக்காரன் ஆகாம இருக்கீங்க. இந்த நோய் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. ஒரு கிளாஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை 2 பேட்சா பிரிச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 3 டாஸ்க் கொடுக்குறாங்க. 3 ஈஸியான வேர்ட்ஸை வச்சு வேற ஒரு வேர்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேர்டையும் மாத்த 30 செகண்ட்ஸ் டைமும் தராங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்றாங்க. செகண்ட் பேட்ச்னால ஒண்ணு கூட பண்ண முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் தான் ஈஸியான வார்த்தை கொடுத்துருக்காங்க. பேட்டை டேப்னும் லெமனை மெலனும் சினிமேராவா அமெரிக்கானு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா செகண்ட் பேட்சுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பரே வேற. ஃபர்ஸ்ட் 2 வார்த்தையை சால்வே பண்ண முடியாத மாதிரி கொடுத்து 3வது வார்த்தை மட்டும் ஈஸியா லெமன் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அவங்க பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையை செகண்ட் பேட்ச் கஷ்டப்பட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஈஸியா முடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க ரொம்ப ஸ்டூபிடா ஃபீல் பண்ணிருக்காங்க. செகண்ட் டாஸ்க்கும் அவங்க ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கும் போது செகண்ட் பேட்ச் ப்ரெஷர் ஆகுறது அவங்க பாக்குறாங்க. இதனாலேயே தேர்ட் ஈஸியான வேர்டை அவங்க ட்ரை கூட பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இந்த நோய் பேர் தான் ஹெல்ப்லெஸ்னஸ். தனக்கு ஒரு விஷயம் வரலன்னு தெரிஞ்ச உடனே எந்த விஷயமுமே பண்ண முடியாதுன்னு நம்புறது. அண்ட் இது ஒரு யூனிவர்சல் நோயா நிறைய பேரோட பிரெயின்லயே இருக்கு. அண்ட் அதனால தான் நம்மள நிறைய பேர் மிடில் கிளாஸ்லயே ஸ்டக் ஆயிருக்காங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வரலனா உங்களுக்கு எந்த விஷயமே வராதுன்னு சொல்லி நீங்க நம்பாதீங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே சீக்கிரமா நீங்களும் மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச் ஆயிடலாம். ஸோ உங்க மூளையில இந்த ஒரு நோய் மாத்திரம் இல்லாம பாத்துக்கோங்க.